guys, ஒரு வழியா பாத்தீங்க அப்படினா இப்போ நான் எந்திரிச்சிட்டேன். சோ டைம் பாத்தீங்க அப்படினா 3 மணி ஆகுது. சோ டெக்னிக்கலா எனக்கு இது வந்து குட் மார்னிங், உங்களுக்கு வந்து இது குட் ஆஃப்டர்நூன். சோ வெயிட் just a minute. ஓகே. இன்னைக்கு டேட் பாத்தீங்க அப்படினா ஃப்ரைடே ஜூலை 6. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து என்னடா ஃபோன்லேயே டைம் பார்க்குற சீன் போடுற அப்படின்லாம் எதுவும் கேட்காதீங்க. ஸோ வாட்ச் என்கிட்ட இல்லை. ஸோ ஒன்று சிஸ்டத்தில் பார்க்கணும். இப்போ தான் சிஸ்டம் ஆன் பண்ணேன். ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, 2 விஷயமா இருக்கு. ஒன்று வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் இருக்கேன். ஸோ 7 ஹவர்ஸ்க்கு மேலே தூங்கிட்டேன். ஸோ அரௌண்ட் 6 மணி டு 8 தான் 3 ஆயிடுச்சு. 7 ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ 7.5 ஹவர்ஸ் கிட்ட தூங்கிட்டேன். ஸோ அது வந்து ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த நெளிகிற மாதிரி இருக்குது, அந்த திமிரு விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, ஃபஸ்ட்டு திங் நான் போய் குளிக்கணும். ஸோ இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அது எல்லாமே பண்ணிவிட்டு கீழே போய் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு வந்து விளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து நான் அங்கே தான் வாங்கினேன். ஸோ இது என்னது அப்படின்னா, ஸோ நான் லேட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஒரு ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து நான் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஜஸ்ட் நான் இதை வந்து 150க்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி சீப்பஸ்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை எங்கே வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்ல போகிறேன். மேபி நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கலாம். ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி சேலத்துலேயும் இருக்குது. பட் பர்சனலாக நமக்கு அது தெரியறதில்ல. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் ஸோ இந்த மாதிரி வாங்கிட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அதான் பிளான். ஸோ டெக் சேனலுக்கு வீடியோ ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரமாக போகலாம், அப்படி இல்லைனா இப்போயே போகலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் சேனலோட வீடியோ வந்து நான் மதியானமாக எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ நைட்டு நான் விளாக் வந்து எடிட் பண்ணுறதுனால நான் லேட்டாக படுக்கிறனால என்னால் லேட்டாக தான் எந்திரிக்க முடியுது. ஸோ இதை இனிமேட்டு அப்படியே மாற்றலான் இருக்கேன். ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, விளாகிங் வந்து இந்த மதியான டைமில் எடுத்துகிட்டு டெக்குக்கு ஒரே இடத்துல தான் நின்று வீடியோ பண்ண போகிறோம். லைக் எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு பிளேஸில் தானே இருக்க போகிறோம். ஸோ அந்த எடிட்டிங்கு ஸோ அந்த இதெல்லாமே நைட் பண்ணாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது. ஸோ அதனால வந்து அந்த டைமிங் மாற்றணும். மேபி அது இன்னைக்கு இல்லை நாளை ஒரு 2 நாளில் அதை மாற்றிட்டேன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது கரெக்டாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. A few moments later. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:15 ஆகுது. ஸோ 7:15 எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த ஜூம் அச்சோனுக்கு வந்து ஒரு ஒயர் வாங்கணும். மினி யூஎஸ்பி கேபிள். இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த கேபிள் வாங்கலாம்னு நெட்ல பார்த்தா அப்படின்னா, நெட்ல கிட்டக்கிட்ட என்ன சொல்றான்னா 500 ரூபாய்க்கு மேல சொல்றான். இதுக்கு இருக்க ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு யூஎஸ்பி கேபிள். ஸோ அதான் வந்துட்டு இங்க ஒரு இடம் இருக்கு. ஸோ சேலத்துல. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே சீப்பா கிடைக்கும். இந்த டெம்பர்டு கிளாஸ், இந்த கார்ட் ரீடர், மெமரி கார்டு, ஸோ பென்ட்ரைவ், இந்த மாதிரியான விஷயம். ஸோ அங்கதான் போக போறோம். ஸோ அதை அப்படியே ஒரு விளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு விஜய் வந்திருக்காரு. விஜய் ஸோ பாத்தீங்கன்னா விஜய் வந்திருக்கான். ஸோ 2 பேரும் தான் இப்போ போக போறோம். ஸோ போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத அப்படியே ஒரு சின்ன விளாக் பண்றோம். Let's get started. ஸோ இப்போ நான் ஏதாவது பேசினாலும் உங்களுக்கு கிளியரா கேட்காது. எப்படியும் கமெண்ட்ல கழுவி ஊத்துவீங்க. ஸோ அதனால வந்து சும்மா ரெக்கார்ட் மட்டும் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் பஸ் ஸ்டாண்ட். அது பின்னாடி நீங்கள் பார்க்குறதா நியூ பஸ் ஸ்டாண்ட். ஸோ அது வந்து அந்த பைக் ஸ்டாண்ட் அங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். ஸோ இது வந்து வெஸ்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சந்து போகும். ஸோ பர்சனலாக இந்த இடத்துக்கு பேர் வந்து நான் கரெக்டாக பார்க்கல. வெஸ்ட் ஸ்ட்ரீட்டு நீங்கள் பேனரில் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே சீப்பாக கிடைக்கும். ஸோ அந்த சேட்டா கடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லைக் சும்மா பேருக்கு சொன்னேன் ஆக்சுவலி. அந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே நிறையா கடை வச்சுருப்பாங்க. ஹோல்சேலாக நீங்கள் இந்த டெம்பர் கிளாஸு, இந்த ஒயரு, ஸோ இந்த மாதிரி வாங்கணும்னா இங்கே வரலாம். இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வாங்குறத அப்படியே உங்களுக்கு காட்ட போகிறேன். உனக்கு வாங்க போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது அப்படியே ஓகே. ஃபஸ்ட்டு திங் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீப்புள் சுற்றி இருக்கக்குள்ளே வந்து நம்ம கேமரா எடுத்துகிட்டு போனால் நம்மளை விசித்திரமாக பார்க்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகுது. பட் இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கடையில் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கடைக்கு தான் இப்போ போக போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த கடையை போவோம். லைக் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே பிஸியாக இருக்காங்க. இல்லைங்களா இப்போ கன்வெர்டர் இருந்தால் ஒயர் இல்லைங்களா?
ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எந்த கடை தேடி வந்தோமோ ஸோ அந்த கடை வந்து இல்லை. ஸோ அவங்க வேற ஒரு கடை இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கடைக்கு போயிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி இங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முழு பிரச்சனைக்கும் காரணம் இந்த மைக் கம்பெனிக்காரன் தான். ஸோ இந்த கம்பெனிக்காரனால வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருந்தான் அப்படின்னா இவ்வளோ கன்வெர்ட்டருக்கு அலையணும்னு அவசியம் இல்லை. அதான் பார்த்துட்டு போனால் அதே தான். எவ்வளோ வருது இது டு இன்னொன்று என்ன இருக்குது? இதுதான் சொன்னீங்களா நீங்கள்? இதுதான் வேறு எதுவும் இல்லை. இது எவ்வளோ வருது? 100 என்ன கம்மி எதுவும் இல்லையா? இது ஹை கேபிள் தான் வரும். நார்மல் வேணும் இதுதான். ஸோ இது ஹை குவாலிட்டிங்கிறனால அந்த ரேட்டு தான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இங்கே நிறையா கடை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த கடையில் வந்து நீங்கள் வந்து எப்படி பேரம் பேசணும். வந்து ஒரு ரேட்டு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரேட்டு மாற்றி பேசுங்க. லைக் இப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா 150 சொன்னாங்க, நாங்கள் இன்னொரு கடையில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து 100க்கே இதை வாங்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து யாராவது பேரம் பேச மாதிரி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்கள் கூப்பிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி டெம்பர்டு கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பூர்விகா ஸோ இந்த மாதிரி இடத்துல போகக்குள்ள ஆக்சுவலாக ரொம்பவே ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. எனக்கு 400 கிட்டலாம் ஒரு கடையில் சொன்னாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80. அதையும் நீங்கள் ஒரு 2-3 ஒட்டுக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வாங்கினீங்கன்னா 50க்கெலாம் வாங்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த மார்க்கெட் இடமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். இது உள்ளே போனீங்கன்னா நிறைய கடை இருக்கும். நீங்கள் பார்க்கலே தெரிஞ்சிருக்கும், கஜன்னு இருக்கும். ஸோ ஒரு நாள் முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ அவனும் நானும் எங்கேயாவது முடிஞ்சால் சாப்பிட போகலாமாடா, எங்கேயாவது முடிஞ்சால் சாப்பிட போயிட்டு வீட்டுக்கு போகலாம். இவன் சும்மா இருக்காமல் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் பார்த்துருக்கான். 229 ரூபாய்க்கு ஏதோ 5-in-1 மீல்ஸ் பாக்ஸ் KFCயில் போய் இருக்கா கேட்கலான்னு சொல்லிட்டு ராவடி பண்ணுறான். இன்றைக்கி நாளில் இருக்கான்னு தெரில. அதை போயிட்டு அப்படியே என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஆர்டர் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்கோம். ஸோ கியூ இங்கே வந்து ஃபுல்லாக செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ நீங்கள் தான் வந்து போய் பே பண்ணணும். ஸோ இன்னையோட ஆஃபரில் ஏதோ ஒன்று ஆஸ்க் ஃபார் ஃப்ரீ சிக்கன் பீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது கேட்டால் ஆஸ்க் ஃபார் தருவாங்க இருக்குது. இப்போ அங்கே ஒரு குழந்தை இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நம்ம போய் பார்க்கலாம். Say hi. Your mom? Say hi. What's your name? Rose. ரொம்ப அழகா இருக்கு. I also try to make your hairstyle like that. So that's why I'm wearing this. So bye. ஸோ குழந்தைங்களுக்குள்ள தான் தெரியுது. ஸோ கலரில் வந்து இதே கிடையாது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இங்கே KFCயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டோக்கன் வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த டோக்கன் நம்பர் சொல்லக்குள்ள நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்போ என்னது 7460. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ் வரக்குள்ள தான் இந்த மாதிரிலாம் நமக்கு பார்க்க முடியுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க உட்காரத்துக்கோசரம் இந்த சேர் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அவங்களால இந்த நம்ம டேபிள் ஹைட்டுக்கு வந்து அவங்களால உட்கார முடியாதுல்ல. ஸோ அதில் வந்து குழந்தைய உட்கார வச்சிடலாம். ஸோ நான் வந்து KFC வந்து நீங்கள் கிச்சன் டூர் போகலாம். அதாவது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கிச்சன் டூர் கேட்டால் அனுப்புவாங்க. பட் அங்கே ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்த வாட்டி தான் தெரியும். நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பாக்ஸாடா ஜிஞ்சர் பாக்ஸ் வித் 2 ஆட்-ஆன்ஸ்ன்னு சொன்னாங்க. அதாவது மேலே 100 rupeesக்கு ஏதாவது இது பண்ணால் ஆஸ்க் சிக்கன்னா அதுக்கு ஒரு இன்னைக்கு ஏதோ சிக்கன் டேவா. ஸோ அதுக்கு ஒரு பீஸ் சிக்கனா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ ஓவரால் என்னோட பில்லு பார்த்தீங்க அப்படின்னா 309 ரூபா. ஸோ இப்போ நான் கேஷ்பேக் பேடிஎம்மில் பே பண்ணனால எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 rupees கேஷ்பேக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளியே வரக்குள்ள இந்த மாதிரி இதை வந்து ஏதாவது பேடிஎம் இந்த மாதிரி வாலெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, இப்போ டைம் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1:30 மணி ஆகுது. அதாவது 1:30 AM. ஆக்சுவலி டெக்னிக்கலி நம்ம நடுராத்திரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 7. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஜூலை 7ஆம் தேதி காலையில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னையோட நாள் எனக்கு சிவராத்திரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எதனால அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஆசமாக போச்சுங்க. நேற்று எப்படி ரொம்பவே டஃப்பாக போச்சோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா போச்சு. நல்லா தூங்கினேன், அது ஒரு நல்ல சந்தோஷம். ரெண்டாவது எந்த ப்ராப்ளமும் என் லேப்டாப் இன்றைக்கோட வீடியோ 2:30 மணி அவுட்புட்டை கொடுத்துச்சு. ஒரு கோடி கும்பிடு, அது பிரச்சனை முடிஞ்சிச்சு. மூணாவது என்னென்னா வெளியே போனேன், நான் என்ன தேடி போனேனோ அது கிடச்சிருச்சு. அது இல்லாமல் அழகான குழந்தை ஒன்று பார்த்தேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே ஓகே. இப்போ என்னது அப்படின்னா இந்த வீடியோவை நான் மறுநாள், அதாவது நாளை காலைல பொறுமையாக எடிட் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டு மதியானம் போட்டுக்கலாம், இன்றைக்கும் படுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன்.
அதை விடுவாங்களா? தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, ஸோ சத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பு ரொம்பவே ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டனோட பர்த்டே. நான் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோம், டோனியோட பர்த்டே. ஒரு அளவாக இருந்தால் பரவாயில்ல, நான் வந்து என் வாட்ஸ்அப்பே ஹேங் ஆகிடுச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, முடியல என்னாலையும். இது ஒரு ரீசன். இன்னொன்று என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்கள் காலேஜில் என்னோட ஃபைனல் இயர் மார்க் லிஸ்ட்டை நாளைக்கு தான் தராங்களாம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாளைக்கு என்னால் வந்து வீடியோ எடிட் பண்ண முடியாது, இன்றைக்கி நைட்டே நீ எடிட் பண்ணுங்கிறத இப்போ தான் நான் வாட்ஸ்அப்பில் நியூஸ் பார்த்தேன். ஏன்னா கஜகஜன்னு ஏதாவது மெசேஜ் எடுத்துகிட்டு இருக்கோம், இப்போ தான் பார்த்தேன் இதுக்கு. ஸோ இப்போ நைட்டே உட்காந்து இது என்னங்கிறத சொல்லிட்டு ஒரு கன்க்ளூட் பண்ணி வீடியோ பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன். மேபி இந்த வீடியோ லென்த்தாக இருக்குங்கிற பட்சத்தில் பார்ட் 2 வைக்கலாம். பட் எனக்கு என்னங்கிற ஐடியா இல்லை, இப்போ என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எதுக்கோசரம் அந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் அந்த இடம் பேர் வந்து வீரபாண்டியாரோ ஏதோ சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் கரெக்டாக நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் அதிகமாக எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக வைப்பாங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் நான் பை பண்ணேன். இது எதுக்கோசரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட இந்த மைக்குக்கோசரம். ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா மினி யூஎஸ்பி தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக நாங்கள் உண்மையாலுமே போர் அடிக்கும். இந்த ஒயர் வந்து வேறு எங்கேயும் கிடைக்கல, நெட்டில் பார்த்தா 500 ரூபாய்க்கு மேலே சொன்னான், இங்கே போனால் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இவ்வளோதான் லாஜிக்கு. அது மட்டும் இல்லாமல் என் லேப்டாப்பை ஒரு 3000 ரூபாயை காப்பாற்றி கொடுத்தது இந்த ஒரு சின்ன பொருள் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சவுண்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என் லேப்டாப் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு வச்சுச்சு. ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னல் சவுண்ட் கார்டு மாற்றினா 3000 ரூபாய்க்கு மேலே ஆகும் டெல்லுக்குல அப்படின்னு சொன்னால், இது ஒரு இது ஒரு 150 ரூபா. இது ஃப்ளிப்கார்ட்டில் 250 ரூபா. நான் இங்கே நேரில் போய் 150 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பர்சனலாக அந்த எந்த ஒரு கடையுமே நான் சஜஸ்ட் பண்ணல. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் எந்த கடையுமே நம்பல. உண்மை என்னன்னா, ஒரு தெரிஞ்சா அந்த கடையை சொல்லலாம், லைக் ஜிகிரிதண்டா ஒருத்தன்னு நினைச்சா ஷேர் பண்ணேன். இந்த கடை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கடை இருக்கு, நம்ம ரெகுலராக அங்கே வாங்குறது கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. நான் சொல்லி நீங்கள் ஏதாவது அந்த கடையில் போய் வாங்கிட்டீங்கன்னா அது நல்லா இல்லைன்னா அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அங்கே நிறைய கடை இருக்கு, ஒவ்வொரு கடைக்கு ரேட்டு விசாரிங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் 150 ரூபா சொன்னால் நீங்கள் பார்க்கக்குள்ள தெரிஞ்சிருக்கோம், ஸ்டாக் இல்லைன்னா. இன்னொரு கடையில் 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பேரம் பேசுங்க. நீங்கள் வந்து இவங்ககிட்ட பேரம் பேசினா இதெல்லாம் நடக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கே அது ரொம்ப ரேட் கம்மியாக தான் வருது. நெட்டில் வாங்குறதோட இந்த மாதிரியான ஏரியாவில் போய் வாங்க. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சி ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் நேரில் போய் பார்த்தேன், என் மைக்குக்கு பார்த்தேன். ஸோ அங்கேயுமே இந்த மாதிரியான பொருள் எல்லாமே விற்பாங்க. இது வந்து நீங்கள் நெட்டில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கோசரம் இதுக்கு போகணும். ரெண்டாவது KFC. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு KFC போகணும்னு ஐடியாவே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு 299 ரூபாய்க்கு இவ்வளோ தராங்க, 2 போகலான்ட்டு உள்ளே போனால் 300 ரூபா பில் ஆயிடுச்சு. வித் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா. பட் பேடிஎம்மில் பே பண்ணனால எங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்தாங்க, 24 ரூபாய் கேஷ்பேக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா 300 ரூபாய்க்கு 2 பேர் அந்த ஹோட்டலில் அந்த KFCயில் சாப்பிட்றது, அந்த எப்படிங்க சொல்கிறது, லைக் அது வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ஓகே. நம்ம நீட்டாக போயிட்டு நம்ம பொட்டி கடையில் தலைகறி குழம்பு, ஸோ இப்படி சாப்பிட்டா தான் நமக்கு அந்த நைட்டு அந்த ஃபுல்ஃபுல்னஸ் கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பாக கிடைக்காது. பட் இட்ஸ் எ ஃப்ளேவர். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். 300 ரூபாய்க்கு ஓகே, அதை சாப்பிட்டு நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ணும். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால், இல்லை சும்மா அந்த ஸ்டைலுக்கு இப்படிலாம் சாப்பிட்றவங்களுக்கு தட்ஸ் குட். ஸோ அனதர் திங் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை. சீரியஸாக சொல்கிறேங்க, நான் சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும் டக்குன்னு அந்த, அதாவது நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த ஆஃப்ரிக்கன்ஸ், அந்த நீக்ரோ, இந்த மாதிரி இருக்கவங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி. கலர் ஒரு விஷயமே கிடையாதுங்கிறத அந்த குழந்தை எனக்கு இன்றைக்கி சொல்லிச்சு. ஸோ அதுக்கோசரம் தான் இது பிளாக் பியூட்டி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னேன் கேமராவுக்கு, அந்த குழந்தை ஹாய் சொல்லிச்சு. சான்ஸ்லெஸ். ஓகே, இப்போல்லாம் முடிச்சுட்டு பாயிண்ட்டுக்கு வரலாம். KFC அந்த காசு கொடுத்து போகலாமான்னா ஒரு தடவை போய் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்டு கூட. தயவு செஞ்சு தனியாக வாங்காதீங்க. அதாவது எப்படி சொல்கிறேன், பக்கெட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி காம்போவாக ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. வேறு முக்கியமான விஷயம், KFCக்கு உள்ளே எங்களை அலோவ் பண்ணாங்க. அதாவது கிச்சன் டூர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னதுன்னா, என்னோட கேமரா அலோவ் பண்ணல. இல்லை சார் நாங்கள் இதை அலோவ் பண்ண மாட்டோம், கம்பெனி ரூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. வெஜ்ஜுக்கு ஒரு குண்டா, இந்த நான்வெஜ்ஜுக்கு ஒரு குண்டா, இது ஃப்ரீசரு, இது திறந்தா கூலிங்காக இருக்கும், இது ஹீட்ரு, இதை உள்ளே வச்சு தான் நாங்கள் பொரிப்போம் அப்படி தான் சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் பிராய்லர் கோழி தான். டேஸ்ட்டுக்கு ஓகே, ரியல் லைஃப்க்கு டெய்லியும் சாப்பிட்லான்னா என்னோட சஜஷன்ஸ் கண்டிப்பாக கிடையாது. ஹெல்த் கிடையாது. மற்றபடி நான் சும்மா சாப்பிட்டேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, வ்ளாகிங் எப்பயும் போல் நல்லா போச்சு. இந்த பொருள் எல்லாமே வாங்கினேன், தட்ஸ் ஆல். ஸோ இன்னையோட நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு இருக்க ப்ராப்ளம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நானுமே பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா, நான் எங்கள் அப்பா அம்மாவை தான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வந்து அன்எஜுகேட்டட். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க ஏதாவது வந்து சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பற்றி சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க தெரியப்ப அப்படின்ட்டுருவேன். ஸோ அது வந்து நான் ஒரு கன்சிடரே பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது இதை பற்றின்னு சொல்லிட்டு. பட் உண்மையாக சொல்கிறேன், அப்படி யாரையுமே பண்ணாதீங்க. இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நோ ஒன் நோஸ் எவ்ரிதிங் பட் எவ்ரி ஒன் நோஸ் சம்திங். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, பட் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ
ஸோ யாரையுமே வந்து அவங்க உங்களோட வயசு அதிகமாக இருக்கலாம், வயசு கம்மியாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், எதுக்கு இது சொல்கிறேன், உங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது தெரியுமானா அண்டர் எஸ்டிமேட் யாரையுமே பண்ணாதீங்க. ஸோ இது வந்து நீ என்ன அட்வைஸ் பண்ணுற அப்படிலாம் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை அவங்க சொல்கிறத கேட்டு பாருங்கள், சம்டைம் அது வேல்யூபிள் ரீசனாக உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே விலாக். உண்மையாக இந்த விலாக் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டேன். 7ஆம் தேதி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஆர்ட் லிஸ்ட் வாங்க போகிறதையும் உங்களோட அடுத்த விலாகில் நான் இதை கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நிலமே இந்த விலாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக்லாம் பண்ணாதீங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.